ஒரு இடத்துல பார்த்து கற்றுக்கிட்ட பீன்ஸ் குழம்பு எப்படி வைக்கலாங்கிற முயற்சி தான் இன்றைக்கி. அடிகனமான சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சோன்னு அதில் ஜீரகமும் கடுகும் போட்டு தாளிச்சிட்டு, நான் கற்றுக்கிட்ட ரெசிப்பிலேருந்து ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. அதுலேருந்து என்னென்னா, நான் பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துட்டேன். அதில் முழுக்க சின்ன வெங்காயத்திலே செஞ்சுருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னாக்கா, ஒரு 10 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே சதைச்சி எடுத்துட்டு, ஏற்கனவே வதங்கிக்கிட்டு இருந்த வெங்காயத்தில் சேர்த்து இதையும் அப்படியே கிளறி விடும்போது நல்ல வாசனை வரும். இது ஒரு வெங்காயம் பூண்டு அதோடு சேர்த்து நம்ம இஞ்சியும் அரைச்சிருக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸு அதோட உப்பு சேர்த்து அதையும் வதக்கி எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கினா தான் பீன்ஸ் வேகும். உப்பு போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். அதோட 2 பழுத்த தக்காளி பழம் இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த தக்காளி பழமும் நமக்கு கரையிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி பழம் ஈஸியாக கரையணும் அப்படின்னா அதுக்கு மூடி வச்சா போதும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் தக்காளி பழம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ தான் மசாலா சேர்க்குற டைம். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிட்டேன். 2 ஸ்பூன் அதுக்கு குழம்பு மசாலா பொடி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி. இதை போட்டுட்டு இந்த பொடிகளோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டாச்சு. பிரட்டி விட்டுட்டு இந்த பச்சை வாடை போனோன்னே அதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க வேண்டியது தான். இந்த அளவுக்கு பதம் வரும்போது தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை. குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட வேண்டியதான். இதுக்கு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா அடுத்த ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளார குழம்புலேருந்து தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர பருவத்தில் இன்னொரு விஷயம் கூட செய்யலாம். சிலர் இதில் தேங்காய் சேர்ப்பாங்க. நான் கற்றுக்கிட்ட இடத்துல அவங்க தேங்காய் சேர்த்தாங்க. காரணம் அவங்க சப்பாத்தி, ரொட்டி, தோசைக்கெல்லாம் எனக்கு தேங்காய் அவ்வளோவா சேர்க்க இஷ்டம் இல்லை. அதனால நான் அப்படியே குழம்பாகவே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.